டைரக்டர் மாரி செல்வராஜ் அவரு பல சிறுகதைகள் அதிகமா எழுதுவாரு. அந்த மாதிரி அவர் எழுதுற ஒரு சிறுகதை பார்த்தோம்னா, அவர் சினிமாவுக்கு வந்த காலத்துல டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எழுதின ஒரு புக்கு மறக்கவே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை புத்தகம். அதுல வந்து அவர் அவங்க ஊர்ல தனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை மாரி செல்வராஜ் எழுதுறாரு. அப்போ மாரி செல்வராஜ் சொல்றாரு, என் ஊர்ல நான் சின்ன வயசுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல எனக்கு ரசூல் சொல்லி ஒரு நண்பன் ஒருத்தர் இருந்தான். இந்த ரசூல் யாருன்னா, இவன் எங்க என்ன பார்த்தாலும் என்ன கட்டி பிடிச்சுக்குறான், எங்க பார்த்தாலும் வந்து கட்டி அணைச்சிருவான் ரசூல். அப்ப இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல ரசூல் தான் எனக்கு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினான். கிரிக்கெட் பேட்டை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற கத்து கொடுத்த ரசூல் தான். தூத்துக்குடி பெரிய பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அதை காட்டினது எனக்கு ரசூல் தான். சினிமா தியேட்டர் எப்படி இருக்கும் அதை என்ன கூட்டு போய் காட்டினது ரசூல் தான். ஊர்ல பல இடங்களை சுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு உதவி செஞ்சது ரசூல் தான். ரசூல் தான் என்ன கூட்டு போய் எல்லா இடங்களையும் காட்டுவான். நாங்க ஒன்னா வாங்கி சாப்பிடுவோம், ஒரே தட்டுல சாப்பிடுவோம், ஒரே ஆடைகளை மாற்றி போடக்கூடிய அளவுக்கு ரசூலும் நானும் அவ்வளவு நண்பர்களா இருந்துட்டு இருந்தோம். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல கார்கில் போர் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் கார்கில் போர் நடந்தது. அப்ப இதெல்லாம் நடக்கும்போது நாங்க ஸ்கூல் படிக்கும் போது தினமும் கார்கில்ல இந்தியா ஜெயிச்சிடணும், இந்திய ராணுவ வீரர்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி தினமும் நானும் ரசூலும் பிரார்த்தனை செய்வோம். இந்த ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிடும் போதும் மாரி செல்வராஜ் என்னை கட்டிப்பிடிக்கக்கூடிய ரசூலும் நானும் பிரார்த்தனை செய்வோம். ரசூல தன்னை கட்டிப்பிடிக்கிறது அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட சொல்றாரு. அப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுடைய அப்பா வந்து ஒரு கறிக்கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு கறிக்கடை பாய். ரசூல் தனக்கு எப்படி அறிமுகமானா அப்படின்ற மாரி செல்வராஜ் சொல்லும் போது, ஒரு தடவை ஒரு பையன் வந்து பசியினால ஒரு டீ கடையில ஒரு வடையை எடுத்துட்டு திண்டுட்டான். அப்ப அந்த டீ கடைக்காரன் அந்த பையனை போட்டு அடிக்கக்கூடிய நேரத்துல அப்ப இவங்க அப்பா ரசூலுடைய அப்பா வந்து ஏப்பா பசியில எடுத்துட்டான்ப்பா, இந்த காசு நான் தரேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்துட்டு அந்த பையனை பத்திரமா வழி அனுப்பி வச்சாரு. அந்த டைம்ல தான் நானும் ரசூலும் நண்பர்களா மாறுறோம். அதனால ரசூலுடைய நட்பை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. என்னை எங்கெல்லாம் பாக்குறானோ அங்க கட்டி பிடிச்சிடும் ரசூல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ இந்த கார்கில் போருடைய காலகட்டத்துல தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ராணுவ வீரர், அவருடைய பேர் அருணாச்சலம். இந்த அருணாச்சலம் அந்த கார்கில் போர்ல இறந்துடுறாரு. அப்ப அருணாச்சலத்துடைய உடல் தூத்துக்குடிக்கு சொந்த ஊருக்கு வருது. அப்ப எல்லாரும் ஊர்ல வந்து அந்த இறுதி ஊர்வலத்தை பெரிய அளவுல கொண்டாடணும் சொல்லி அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள், கல்வியாளர்கள் எல்லாருமே அந்த உடலுக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும், பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நான் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ₹1 ₹2 ஏதாவது போட்டு நம்ம போய் பூ வாங்கிட்டு வரலாம்டா, மாணவர்கள் நம்ம பூ போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கான ஏற்பாடு செஞ்சு பூ கடைக்கு போறாங்க. அப்ப பூ பார்க்கும்போது இவங்க கையில இருந்த காசுக்கு இவங்களுக்கு இந்த பூ தான் வாங்க முடியும். அப்படிங்கும் போது அங்க ஒரு பெரிய பூ இருக்கு, நல்ல ஒரு மலர் வளையம் இருக்குது, அந்த மலர் வளையத்தை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப ஆனா அந்த மலர் வளையம் வாங்கணும்னா அது இன்னும் ₹100 தேவைப்படுது. அப்ப ரசூல் என்ன பண்ணா, எல்லாம் இறங்கிடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு சைக்கிள் எடுத்து ரசூல் ஓடி போய் அவங்க அப்பாவோட கறிக்கடைக்கு போயிருக்கிறான். அப்ப கறிக்கடையில அப்பா இல்ல, கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. அந்த வேலை செய்யக்கூடிய நபர் அப்படி திரும்பின கேப்ல கல்லாப்பட்டில இருந்து ₹100 திருடிட்டு வந்துடுறான். ₹100 திருடிட்டு வந்தா அது புது ₹100 நோட்டு அப்படின்னு மாரி செல்வராஜ் எழுதுறாரு. அந்த ₹100 நோட்டை எடுத்துக்கிட்டு ரசூல் வந்து இவங்கள்ட்ட திரும்ப வந்து அந்த எந்த மலர் வளையத்துக்கு ஆசைப்பட்டாங்களோ அந்த மலர் வளையத்தை எடுத்துக்கிட்டு நானும் என்னை கட்டி பிடிக்கக்கூடிய ரசூலும் நெஞ்சில நாங்க இந்திய தேசிய கொடியை குத்திக்கிட்டு நாங்க கொண்டு போய் அந்த ராணுவ அருணாச்சலத்தை கொண்டு போய் மலர் வளையத்தை வச்சு நாங்க சல்யூட் அடிச்சோம், எங்களை எல்லாரும் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த இறுதி ஊர்வலம் கிளம்பும். நாங்களும் அந்த இறுதி ஊர்வலத்துல கிளம்பிட்டு இருந்தோம். அப்ப அந்த இறுதி ஊர்வலத்துல சில கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாகிஸ்தான் டவுன் டவுன் அப்படின்னு கோஷம் படப்படுது. நாங்களும் பாகிஸ்தான் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நவாஸ் ஷெரீப் டவுன் டவுன், அன்னைக்கு பாகிஸ்தான் பிரதமர், நவாஸ் ஷெரீப் டவுன் டவுன் அப்படின்னு கோஷம் போடப்பட்டது. நாங்களும் நவாஸ் ஷெரீப் டவுன் டவுன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் துலுக்கன் டவுன் டவுன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. நாங்க எல்லாருமே துலுக்கன் டவுன் டவுன் சொல்லி சொன்னோம். ஏன்னா இது வந்து ஒரு இஸ்லாமிய நாடு, இஸ்லாமியன் தானே செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காக துலுக்கன் சொல்லி ஒட்டுமொத்த துலுக்கர்களையும் குறை சொல்ற மாதிரி ஒரு வாசகம் சொல்லப்பட்டது. நாங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம இதுதான் தேசபக்தி அப்படிங்கிற அடிப்படையில நாங்களும் அந்த ஃப்ளோல துலுக்கன் டவுன் டவுன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். இதை சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு இஸ்லாமிய ஒரு வயசான ஒரு முதியவர் அவர் வந்து சொல்றாரு, ஏன்டா இதுக்கு போய் துலுக்கனை போய் இழுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ என்னுடைய மகன், அவரோட மகன் பேர் இப்ராஹிம், என்னுடைய மகன் இப்ராஹிம் இந்திய ராணுவத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். பாகிஸ்தானுக்கு எதிராக என் மகன் போராடிக்கிட்டு இருக்கான். நாளைக்கே என் மகன் போர்ல கொல்லப்பட்டு அவனுடைய உடலும் தூத்துக்குடிக்கு வரலாம். அப்படி தூத்துக்குடி என் மகனுடைய உடல் வந்துருச்சுன்னா அன்னைக்கு இது மாதிரி ஒரு ராணுவ ஒரு ஊர்வலம் நடத்துவீங்க, அந்த ஊர்வலத்துல எந்த மதத்தை போய் திட்டுவீங்க, எந்த இதுமே துலுக்க டவுன் சொல்லி அன்னைக்கு கத்துவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு. அந்த கேள்வி என்ன கண்ணத்துல அரைஞ்சா மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சொன்னாரு. இப்படி கண்ணத்துல அரைஞ்சா மாதிரி என்ன போட்டு உழுக்கணா மாதிரி இருந்ததுன்னு சொல்லி நான் திரும்பி பாக்குறேன், என் பக்கத்துல இருந்து ரசூல் அன்னைக்கு ஆளக்கானா, என்னை கட்டிப்பிடிச்ச ரசூல் ஆளக்கானா அப்படிங்கிறாரு. அதுக்கடுத்து மறுநாள் ஸ்கூலுக்கு போறாரு, ஸ்கூலுக்கு ரசூல் வரல. அதுக்கடுத்து 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆகியும் ரசூல் அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. 1 வாரத்துக்கு ரசூல் ஸ்கூல் வரல. அதுக்கப்புறம் ரசூல் அப்பாவை போய் சந்திச்சு, என்ன ரசூல் 1 வாரமா ஸ்கூலுக்கு வரலையே அப்படிங்கும் போது, இல்லப்பா இனி ரசூல் வந்து இந்த ஸ்கூலுக்கு வரமாட்டான்,
ரசூல் வந்து ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல சேர்ந்துட்டான், அதாவது மதரசாவில் சேர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க அப்பா. இருந்தாலும் இவங்களுக்கு மனசு கேட்கல. நம்மளை கட்டி பிடிச்சு தினமும் நம்மளோட பேசக்கூடிய ரசூல் அன்னைக்கு நம்ம அவனுடைய மதத்தையும் அவனையும் குறிப்பிட்டு நம்ம சொல்லிட்டோமே, துலுக்கன்னு சொல்லி பொத்தாம்பதுவா நம்ம பேசிட்டோமே, அவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இஸ்லாமிய மதரசாவுக்கு தேடி போறாங்க, ரசூலை தேடி போறாங்க. அங்க போய் தேடி போகும்போது எங்களுக்கு ரசூல அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்தான். தலையில ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு, ஒரு ஜுப்பா போட்டுக்கிட்டு, தோல்ல ஒரு வெள்ளக்கலை துண்டு போட்டுக்கிட்டு ரசூல் எங்களை பார்த்து வந்தான். எப்பவுமே எங்களை பார்த்தவுடன் கட்டி அணைக்கக்கூடிய ரசூல் அன்னைக்கு கைகளை மட்டுமே கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு வருத்தத்தோட அந்த விஷயத்த சொல்றாரு. கையை மட்டும் கொடுத்து என்னடா நல்லா இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லி பேசினா. அப்ப நான் கேட்டேன், என்னடா எப்பவுமே கட்டி பிடிச்சி எங்களை சந்தோஷமா இருப்பீடா, இப்ப என்னடா அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இனி நான் கட்டி பிடிக்க மாட்டேன். அன்னைக்கு நீங்க சொன்ன அந்த வார்த்தை துலுக்கன் டவுன் சொல்லி ஒட்டுமொத்தமா என்னையும் சேர்த்து நான் தான் அன்னைக்கு போய் மலர் வளைய வாங்குறதுக்காக எங்க அப்பா கடையில இருந்து காசை திருடிட்டு வந்து அன்னைக்கு நானும் சேர்ந்து சல்யூட் அடிச்சு ஒரு இந்திய ராணுவ வீரனுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதைகளும் நான் செஞ்சேன். ஆனா என்னையும் சேர்த்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி சொன்னும் போது என் மனசு அந்த அளவுக்கு காயப்பட்டது. இனி நான் எப்படா கட்டி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அங்கிருந்து நான் கிளம்பி போயிட்டான். அந்த ரசூல் செல்லக்கூடிய அந்த மதரசாவுடைய காம்பவுண்ட் வாசலை நோக்கி ரசூல் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரசூலை நான் பார்க்கவே இல்லை. அவ்வளவு முக்கியமான ஒரு நண்பன், அதுக்கடுத்து எங்களுடைய நட்பு தொடரவே இல்லை அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் சொல்லி முடிக்கிறாரு. இதை சொல்லி முடிச்சு அந்த கடைசியா இறுதியா ஒரு வாசகத்தை மாரி செல்வராஜ் எழுதுறாரு. நல்ல தூய்மையான ஒரு இஸ்லாமியனா, ஒரு இறையை தேடியக்கூடிய ஒரு இஸ்லாமியனா, இஸ்லாமை படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியனா என்னுடைய நண்பன் ரசூல் அப்படி போயிட்டான். ஆனா நான் எங்கு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் அல்லாவின் கையில் ஆயுதத்தை திணிக்கக்கூடிய சினிமாவில் நான் சேர்ந்து விட்டேன் அப்படி சொல்லி டைரக்டர் மாரி செல்வராஜ் இந்த கதையை முடிக்கிறாரு. எவ்வளவு அழகான ஒரு வாசகம். அதாவது அவன் மேல தப்பே இல்லை, அவன் இந்த நாட்டுக்கு துரோகமாவும் செய்யல, இந்த நாட்டை நேசிக்கிறான், நாட்டு ராணுவ வீரர்களை நேசிக்கிறான். ஆனா அவனை நாங்க போய் பழி சொன்னோம். அவன் என்ன செஞ்சுட்டான், சரி எவ்வளவு நாள் பழி சொல்லிட்டு போ, நான் பாட்டு அல்லாண்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு அவன் போயிட்டான். ஆனா நான் என்ன செய்யறேன், உலகத்துல எங்க தீவிரவாதம் நடந்தாலும் எல்லாமே தீவிரவாதம் தான். ஆனா எல்லாரும் தீவிரவாதி நான் சொல்றது இல்ல. எங்க தீவிரவாதம் நடந்தாலும் அல்லாவோட கையில கொண்டு போய் நான் ஆயுதத்தை கொடுத்துறேன். தீவிரவாதிகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் தான், இஸ்லாம் மதம் தான் தீவிரவாதத்தை சொல்லி கொடுக்குதுன்ற மாதிரி இப்படி சினிமால காட்சிப்படுத்துறாங்களே, அந்த சினிமா துறையை நோக்கி நான் நகர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் இந்த கதையை முடிக்கிறாரு. எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்து. மாரி செல்வராஜ் வாழ்க்கையில மறக்க முடியாது, அதனாலதான் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஊடகத்தோட செயல்கள் இருக்கு. ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிடும்போது நியாயமா வெளியிடாம இப்படி பாரபட்சத்தோட, மத கண்ணோட்டத்தோட, மத வெறுப்போட இப்படி ஊடகங்கள் செய்தியை வெளியிடுறதால அதனால இங்க எத்தனை கோடி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, எத்தனை கோடி மக்களுடைய மனநிலை இங்க பாதிக்கப்படுறதுங்கிறத இங்க எந்த ஒரு ஊடகமும் சிந்திச்சு பாக்குறதே இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலும் இந்த மாதிரி எஸ்ஐஆருக்கான முகாமா செயல்படுது. மக்கள் இன்னைக்கு ஃபார்மை ஃபில் பண்ண தெரியாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய வாக்குரிமையோ குடியுரிமையோ எதுக்காகவும் பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசலும் இன்னைக்கு நிவாரண முகாம்களை இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த மீடியாவும் செய்தியாக்க மாட்டாங்க. ஒரு மழைக்காலம் ஏற்பட்டுட்டா பள்ளிவாசலுடைய பாங்கு சொல்லக்கூடிய மைக்கு, அல்லாஹு அக்பர் பாங்கு சொல்லக்கூடிய மைக்குகள்ல அறிவிப்பு செய்வாங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கு, வெள்ளம் தண்ணி ஏறிட்டு இருக்கு, எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துருங்க, பள்ளிவாசல் உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கு, பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி அறிவிப்பு செய்வாங்க. இதெல்லாம் ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தி செய்திப்படுத்தாத மீடியாக்கள் எவனோ ஒரு புறம்போக்கு போய் தீவிரவாத காரியம் செய்யறான் அப்படிங்கிறதுக்காக அதை கொண்டு வந்து இஸ்லாத்தோட அந்த மார்க்கத்தோட தொடர்பு படுத்துறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கிறதால ஒருத்தவங்களும் ஒரு தனிநபர் செய்யறத அந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் பேர்ல பழி போடுறதுங்கிறது அதை சேர்ந்த மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கன்றத அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்ல. அவங்களுக்கு என்ன, டிஆர்பி கிடைச்சா போதும். நயன்தாரா கல்யாணம் ஆச்சா, நடுப்பக்கத்துல கவர்ச்சியான நடிகை போட்டோவை போட்டோமா, அதுல நமக்கு டிஆர்பி கிடைச்சதா, ஒரு தீவிரவாதி கைது செய்யப்பட்டனா அவன் இஸ்லாமியன்னா அவன் பேரை ஹெட்டிங்ல போட்டோமா நமக்கு டிஆர்பி கிடைச்சதா, அதோட போதும் அப்படின்னு பாக்குறாங்களே தவிர இதனால ஒரு ஒட்டுமொத்த சமூகமே எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியரோட நிலைமை அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கற்பனை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்காங்க. நான் தேச துரோகி கிடையாது, இந்த தேசத்துக்காக நாங்க எப்போ நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தீக்குளிக்க வேண்டி, ஒவ்வொரு நாளும் கற்பனை நிரூபிக்கக்கூடிய விதத்துல தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களோட நிலைமை இருந்துகிட்டு இருக்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.